இப்போலாம் காலையில் ரொம்ப குளிர் அதிகமாக இருக்குது, பனியுமே ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால காலையில் டைமில் ரொம்ப தூக்கம் சூப்பராக வருதுங்க. 6:30 மணி ஆனால் கூடமே சூரியன் வெளியே வரதே இல்லை. தூக்கமும் கிடைய மாட்டேங்குது. விடிய காலம் தான் நல்லா தூக்கமே வருது. இழுத்து போத்திட்டு தூங்கினா சூப்பராக தூக்கம் வருதுங்க. உக்க காலம் இருக்கும்போது குளிர்காலமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம 3 பெட்ஷீட் 4 பெட்ஷீட் போத்திட்டு கூட குளிரை சமாளிச்சிடும். அந்த வெயில் காலத்தில் உறக்கம் ஒன்றும் சமாளிக்க முடியலன்னு நினைப்போம். ஆனால் அந்த குளிர்காலம் வந்துட்டா அதுக்கு இந்த வெயில் காலமே பரவாயில்ல, எதுக்குடா இவ்வளோ பனி பெய்யுதுன்னு தோணும். வெயிலோ பனியோ எதுவுமே அளவாக இருந்தால் தாங்க நம்மளால் தாங்கிக்க முடியுது. இன்னைக்கு காலையில் பருப்பு குழம்பு மணத்தக்காளி கீரை பொரியல் தாங்க செஞ்சுருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி அரிசி தான் கஞ்சி வச்சுருந்தேன். வெயிட் லாஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்களா நிறைய பேர் கேட்குறீங்க. இல்லைங்க, நான் வெயிட் லாஸ் விட்டுட்டேன். நான் வெயிட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். நைட்லாம் எக்ஸாம் பேப்பர் காட்டிட்டு இருந்தோம். அப்போலாம் சைன் பண்ணுங்கம்மான்னு சொல்லாமல் விட்டுட்டான். இப்போ காலையில் ஸ்கூல் போகும்போது அவசர அவசரமாக சைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சைனை வாங்கிட்டு அவசரமாக பூந்து ஓடிட்டாங்க. எவ்வளோ டைம் ஆனாலும் குழந்தைங்கள சாப்பிட வச்சுட்டு தான் நான் அனுப்புவேன். 2 குழந்தைங்களும் இன்னும் ஸ்கூல் ரெடி ஆகிட்டாங்க.